அன்பார்ந்த நாடக கலை பெருமக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வலிமை நாடகம் இதை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆங்காங்கே நிற்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் மேடைக்கு முன்புறமாக அமர்ந்து நாடகத்தை கண்டிக்கும்படி விழா கமிட்டியார் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
சர்வாசடி தெய்வமே மே பிரபுவே சரஸ்வதி தாயே தருணம் காப்பாயே அண்ணா மீட் மைக் ஏற்றி விடுங்க. மீட் மைக் தான் இல்லை, பேஸ் மைக் கூட பரவாயில்ல, மீட் மைக் சுத்தமாக இல்லை. மொத்தமாக போடும்போது உட்காரு. ஹலோ ஹலோ துதிக்கையிலே நமக்கு துணை
இருப்பான் வரைந்தா துணிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் சரிதா தனிவதா வரைந்தா துணிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் சாரிதாடுவான் வரைந்தா துணிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் ஹலோ தாதா அவனஞ்சா துணிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் துணிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் மகதனி பதனி சன்னி தனி சரிசா மவதவதா பதனி தனி தனி சரிசா நமக்கு துணை இருப்பான் அவரனுக்கு மாநகரனியே ஏகாந்தமாய் ஈசனை ஊசுவனென்று தவம் செய்யும் முத்துமாரி அம்மனை தொடுபவர்க்கு சகல நலங்களும் உண்டாகும் சர்வமங்களும் கைகூடும் அமரடைக்கு மாநகர் வாருங்கள் முத்துமாரி அம்மனை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பொருளிடுவார் அமரடைக்கு வாருங்கள் அமரடைக்கு வாருங்கள் மாரியம்மனை வணங்குங்கள் அமரடைக்கு வாருங்கள் முத்துமாரியம்மனை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பொருளிடுவார் அமரடைக்கு வாருங்கள்
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசுள்ளா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு நம்ம தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா உறுதிதானடா, தெய்வம் உலகத்திலே தாயை விட யாரடா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசுள்ளா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு நம்ம தேடி இங்கு வந்தாலும் பரவோல தாங்க முடியுமா? பேச சொல்லி அவ சிரிப்பா, உனக்கும் எனக்கும் அம்மா உறுதிதானா? உனக்கும் எனக்கும் அம்மா உறுதிதானா? தெய்வம் உலகத்திலே தாயை விட யாரடா? பேரு என்ன சொல்ல போறா? உனக்கும் எனக்கும் உறுதிதானா? தெய்வம் உலகத்திலே தாயை விட யாரடா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசுள்ளா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு நம்ம தேடி இங்கு வந்தாலும் தன்னோட தாங்க முடியுமா?
கூட்டம் அருமையான கூட்டம். எப்படி கூட்டம் பாருங்க. கண்ணு கெட்ட தூரம் வெறும் தலையா தெரியுது. எல்லாம் படுக்க சொல்றீங்களா? பிடிச்சிருக்கணும். நல்லா எப்படி கூட்டம்? அடடா, இப்படி கூட்டத்தை பார்க்க முடியுமா? எப்படி கூட்டம்? அதுவும் நம்ம இந்த கப்பலூர் நாடு கரூர் பக்கம் வந்துட்டா இப்படி கூட்டத்தை பார்க்க முடியுமாமா? சில ஊருக்குலாம் போயிட்டோம்னா சரி, ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோம்னு இருக்கும். அதுல நேத்து போன ஊர்ல வாழ்க்கையில மறக்கவே கூடாது. உண்மையாவே சொல்றேன், இது நம்ம ஏரியாலாம் வந்து மரியாதை பாருங்க, இப்படி கிராம நாட்டாரே அப்படி அழகா பொண்ணோட வச்சு உட்காந்து சபை நாகரிகம் கொடுத்து சாமியை கும்பிட்டு நாட ஆரம்பிக்கிறாரு. நேற்று திண்டுக்கல் டவுன்ல ஒரு ஊர் பேரை சொல்லக்கூடாது, வீடியோ வேற போட்டிருக்காங்க, வேற வேணாரு. என்ன அந்த ஊருக்கு தான் போனோம், யாரும் தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க, ஒரு போட்டு வாட வரலையா. நேற்று உள்ள நுழைஞ்சதுல இருந்து மைக் செட் ஆள்ல இருந்து வீடியோ எடுக்கிற ஆள்ல இருந்து மாலை உண்டார வரைக்கும் 3 கோட்டு போட்டுதே வரேன். திருவிழானா அப்புறம் ஒரு கலகலப்பு வேணாம். அதுக்காக 8 கோட்டா போட்டா வர சொல்லுது. கிட்டத்துல வர நமக்கு குப்புனு ஏறுது மூஞ்சியில. சரி, ஏறினா கூட பரவாயில்ல. நாடகம் வள்ளிதிரம் நாடகத்தை மில்லி திருமணமா மாத்திட்டாங்க. வள்ளி திருமணம் எல்லாத்தையும் போய்கிட்டு இருந்துச்சு. இடையில இவன் ஒருத்தன் பூந்துட்டான் உள்ள போய் நாடகக்கார வந்தா நாடகத்தை மட்டும் நடிங்கடா, ஏன்டா தேவையில்லாம பேசுறேன்னா. நான் சொன்னேன், என்னென்ன தேவையில்லாம நோட்டீஸ்லாம் உன்னை யாரையா படிக்க சொன்னது? நோட்டீஸ் தான் 1 மாசமா தொங்குது, நாங்க படிச்சுட்டோம்ல. நோட்டீஸ்லாம் நீ படிக்க வேணா, போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லு அப்படி. ரைட்டு, பரவாயில்ல, நோட்டீஸே படிக்க வேணாங்கன்னா தெளிவானால தான் இருப்பான் முறுக்கு. நம்ம உள்ள போயிட்டு டான்ஸை வெளியில தள்ளிவிடுவான். புதுசா வந்திருக்க பிரியாமணியை வெளியில தள்ளி விடுவேன். அந்த லூசு சரக்கு வச்சிருக்கேன் இவன் கிளம்பிட்டா. 8 கோட்டு போட்டுதான் உட்காந்துருக்கேன், மறுபடியும் நான் சரக்கு போமா உள்ள. ரைட்டு, டான்ஸையும் கிளச்சிட்டேன். ரைட்டு, 4 தடவை வள்ளியத்தான் இது பார்ப்பேன் முறுக்கு. ஆமா, வள்ளியம்மா வெளியில விடுவோம் சொல்லி அக்கா தலைவலிதான் நேத்தம் வெளியில விட்டா அது பாவம் தூக்க கலக்கத்துல முருகன் பாட்டு பாருது. அழகான பழனி மலை ஆண்டவா. இவன் கீழே நின்றுட்டே கையை கட்டுறேன், அம்மா வள்ளிமா முருகனுக்கு ஆப்ப வச்சு வேண்டவா. முடிச்சுட்டேன், முருகனுக்கே ஆப்பு கொடுத்துட்டேன். ரைட்டு, இவன் தான் இப்படி இருக்கான். 4 தடவை வெளியில விட்டான். நல்லா சின்ன பையன், அருண்மணி நல்லா பாடுவேன். வெளியில விடுறான், அவனே வெளியில தள்ளி விட்டேன். அவன் புள்ள வெளியில வந்து விட்டுறான் பாருங்க, பாட்டு ஆடுற சுத்தியில. குற்றால அருவியில் குளிச்சது போல் இருக்குது. கையத்தான் தூக்கினேன். அவன் கீழே ஸ்டாப் நார்தார். குற்றால அருவியில குளிச்சான்னா குண்டியல் உன்ட்ட கேட்டானா, போயா முதல்ல நீ உள்ள. 4 தடவை எங்களை பிட்டேன். மணியை பாக்குறேன், மணி 11:30 மணி தான் ஆகுது. சரி பரவாயில்ல, ஐயா ராசவானத்தான் எதிர்பார்ப்பேன் முறுக்கு. அப்பா கன்னிகுமரனை வெளியில விடுவா, அவரால் 2 பாட்டு பாடி பேர் வாங்கிடுவாரு. அப்படின்னு அவரை வெளியே விட்டு அவர் வந்து தெம்மாங்க பாட்டு போடுறாரு. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. இவன் கீழே இருந்து கையை தூக்கிட்டா, வேணாம் அச்சாணி போச்சாணி போயா முதல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. நாடகத்தை முடி, பேசுற காசு உள்ள வாங்கிக்க அப்படின்னா. மணியை பாக்குறேன், 10:30 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சு 11:30 மணிக்கு நாடகத்தை முடிச்சுட்டான். இவன் பேச்சே வார்த்தை இல்ல, கடுமையான உழைப்பு. கோயில்ல போய் காசை வாங்கணும்னு போய் உட்கார்ந்து இருந்தேன். ஊருக்கார ஒரு 8 பேர் வந்து கன்னத்திலே விட்டாங்க சப்புன்னு. நான் கேட்டேன், ஏங்க நல்லா தானே பாடணும் வச்சோம், நாடகம் முடிஞ்சிருச்சு, என்ன உங்களுக்கு குறைன்னு கேட்டேன். அப்பதான் ஊருக்கார் ஒருத்தர் சொன்னாரு, உங்களை கேட்டு யாரா நாடகத்தை முடிக்க சொன்னது, யாரா முடிக்க சொன்னது அப்படின்னு. இல்லங்க, முன்னால உட்காந்து ஒருத்தர் தான் வர்றால புறம் போய் சொன்னாரு, நாடகத்தை முடிக்கிறான்னு சொன்னாரு அப்படின்னு. யாரான்னு கையை காட்டுறாரு. இந்த போறாரு வருங்க, வளர்ந்தாலும் அவருதான். மறுபடியும் ஒரு அரை சப்புன்னு விட்டாரு. ஏண்டா, அவன் ஊருக்கு எங்க ஊருக்கு கடலை அவரை பார்க்க வந்தவன், அவன் சொல்றான்னு கேட்டு நாடகத்தை முடிச்சு, எத்தனை மணிக்கிறா நாடகத்தை முடிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் போனா போதுன்னு கும்பிட்டு கோயில்ல போய் உட்காந்து அப்பா ஒரு 10 பாட்டு பாடி, நான் ஒரு 8 பாட்டு பாடி, அக்கா வள்ளி ஒரு 8 பாட்டு பாடி, மொத்தம் 4 மணிக்கு கிளம்பி வந்தான். அந்த மாதிரி இல்லாம நாடகத்தை நாடகமா நினைச்சு பார்க்கணும். அதை விட்டு வேற ஒரு கண்ணோட்டத்துல நாடகத்தை பார்க்கவே கூடாது. இதை விட முக்கியமான விஷயமாமா, என்ன விஷயம், பெண்கள் நாடகம் பார்த்தா எனக்கு ரொம்ப பரவாயில்ல பிடிக்காது. உண்மையாவே சொல்றேன், ஆம்பளை நாடகம் பார்க்கறதாக நாடகமா இருக்காங்க. நீங்க பெண்கள் இருந்தா தான் ஒரு மகாலட்சுமி அம்சமா இருக்கும். அது மகாலட்சுமி அம்சம் தான் மாமா. ஆனா அந்த மகாலட்சுமி தான் நாடகத்தை கெடுத்துறான். அப்ப நீங்க வேணா பாருங்க, எப்படி இந்த கூட்டத்துல ஒத்துக்கிறது. அக்கா அந்த மேடை இங்கிட்டு இருக்கு, திரும்புங்க. இப்படி உங்களை அம்மா இப்படி ஏன் பக்கம் திரும்புங்க. என்னடா அது சீதேவி ஒரு பக்கம் ஒரு சாத்துக்கு பார்க்குது. அதான் இங்க திரும்ப என்னதான் 1/2 மணி நேரமா பவுன் போட்டு வந்திருக்கா. நாங்களாம் ஜோத்துக்கலாமே வந்திருக்கோம். அப்படித்தான் வந்திருக்கோம். ஜோர்லாம தான் வந்து 5 பேர் நல்லா தின்னுட்டு வந்தோம். இப்போ சாப்பாடு இல்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏன் இந்த பெண்களை முக்கியமா சொல்ல தெரியுமாமா, பொம்பளை ஆளுக கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். வள்ளிதூர் நடத்துல நீங்க எல்லாம் நினைப்பியா, இப்ப நம்ம ஐயாக்கெல்லாம் என்ன பண்ணப்பா, டே கோமாளி நல்லா பேசுறானா, நல்லா ஆடுறானா, இந்த நாரத தர்க்க எப்படி பாரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா பொம்பளை ஆளுக கண்ணு அப்படி இருக்காது. இப்படி வள்ளியம்மா வெளியில வந்துச்சுன்னா வள்ளியம்மா முகத்தை உத்து கடந்து பாக்குங்க. போட்டிருக்க நகை அம்சமா இருக்கு, எத்தனை வகை இருக்கணும். இது நம்ம வீட்டுல புருஷங்காரியா இருக்க, ஒரு நாள்ல கூட 200 பூரா கொடுத்து வாங்கி தர மாட்டேங்கிறானே, இந்த பொம்பளை எங்கேதான் கடந்து அள்ளிட்டு வரும். அந்த வள்ளியம்மாவோட நகையை பூரா பாக்குங்க.
அதை விட டான்ஸ் கேரப்ல போட்டு வந்துருங்க, அது விலையும் பாக்குங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் கிச்சனு ட்ரெஸ் நச்சா தச்சிருக்காளே, இது எங்க தச்சிருப்பா? அந்த கண்ணோட்டம் பூரா அதுக்கு அந்த ட்ரெஸ் மாட்டினாதான் மாட்டி தச்சா அதைத்தான் நினைக்குங்க. அந்த மாதிரி பொம்பளையாளுக்கு கண்ணோட்டம். இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுமாமா. என்ன விஷயம்? நாடகத்துக்கு கூட்டம் கூடுறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. நீங்க மத்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் போய் பாருங்க, கரகாட்டம்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, கையில காசு இருக்கோ இல்லையா அள்ளி போட்டு வந்து சேர்ந்துருவேன். அது கரகாட்டம். ஆடல் பாடல் வச்சுட்டோம்னா சரி, வண்டி நிறுத்த ஊருக்குள்ள இடம் இருக்காது, வீட்டுக்குள்ள கூட கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. இது ஆடல் பாடல். ஆனா நம்ம நாடகத்துக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாகுது மாமா. இப்ப பரவாயில்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. சங்கத்துல கமிட்டிலையும் பேசி பார்த்தாச்சு, ஒன்னும் சரியா வரல. முடிவா சின்ன தம்பி என்ன ராசவாட்டாக்கலாம்னு இருக்கேன். அப்படி இருந்தா தான் கூட்டம் கூடும்னு நினைக்கிறேன். இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாடகத்துக்கு கூட்டம் குறைவாவே இருக்கு. அதிகமா வர வைக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை இந்த மேடையில சொல்லலாம்னு நினைக்கிறேன் மாமா. அடுத்த வருஷம் அமரடைக்கு நாடகம் பேசும்போது எங்க அப்பாட்டே நாடகத்தை கொடுத்துருங்க. எஸ்பி கணவர்கிட்ட, நல்ல மனுஷன் பாவம், அவர்கிட்டயே கொடுத்துருங்க. என்ன நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னால மைக் செட் காட்டு ஒரு 1500 ரூபா கொடுங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்தா 2 குழாய், ஒரு மைக்கு, ஒரு ஆம்பளி பாரு தருவாரு. நம்ம கப்பலூர் ஏரியா அப்புறம் அந்த பக்கம் கரூர், இப்படி ஆவுடாரு சுத்து வட்டார அமரடைக்கு ஒரு 50 கிராமத்துக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு அலவன்ஸ் கொடுங்க. விளம்பரம் எப்படி? ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ஈஸியான விளம்பரம். கொடுத்தீங்கன்னா போதும், கூட்டம் கட்டி ஏறி காதை அத்துருவாங்க. அப்படி என்ன விளம்பரம்? சின்ன விளம்பரம். யாராரு ஆம்பளை ஆளு எங்க ஊர் அமரடைக்கு மேடைக்கு நாடகம் பார்க்க வாரிகளோ, ஆம்பளைக்கு பூரா தலைக்கு ஒரு கோட்டை தரோம்னு சொல்லுங்க. 40 லட்சம் ரூபா வச்சுக்கிறோம் நாடகம் முடிகிறதுக்கு. பிறந்த உள்ளே கூட தூக்கி அந்த ஓட்டுவாங்க. இதுக்கு ஒரு கோட்டை கொடுங்க, குடிச்சு பழகும்ல. ஏன்னா உண்மையாவே இதை விட பொம்பளை ஆளு கூட்டம் அதிகமா கூடணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன? அதுகளுக்கு ஒரு யோசனை தான். யாராரு பொம்பளை ஆளு எங்க ஊர் மேடைக்கு நாடகம் பார்க்க வாரிகளோ, அவருக்கு பூரா அந்த 100 நாள் குளத்து வேலை இருக்குல்ல, கம்மா விட்டாட்ட 5 நாள் இலவசமா பதிரம்னு சொல்லு. தூக்க சட்டி மாதிரி சட்டி அழகா தாயா கட்டையோட வந்து உட்காந்துருங்க. அந்த மாதிரி இல்லாம என்ன பார்த்தாரு இன்னைக்கு ஒரு பொழுது நீங்க எல்லாம் நல்ல முறையா உட்காந்து நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லி நம்ம கிராமம் அருமையான ஒரு கிராமம். ஐயா அமரடைக்கு கிராமம்னு சொன்னா ரொம்ப பகுத்திருவழியான கிராமம். இந்த கிராமத்துக்கு வந்து ஆத்தா முத்துமாரியம்மனை கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிக்கணும். அதனால ஆத்தா கும்பிடுவோம். ஹலோ எக்கோ வைங்க, அதான் எக்கோ வைங்க. ஹலோ 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 அவுட்ரு போகுது, இன்னொரு ஹலோ 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 அப்படியே. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது என முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அமரடக்கி கிராமத்துக்கு வாருங்க, முத்துமாரி அம்மனை தான் வணங்குது. அமரடக்கி கிராமத்துக்கு வாருங்க, அசமாரி அம்மனை தான் வணங்குங்க. நல்ல தெய்வமாக எங்கள் இதயமாக, நல்ல தெய்வமாக தெய்வமாக எங்கள் இதயமாக என்று வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். அமரடக்கி கிராமத்துக்கு வாருங்க, அத முத்துமாரி அம்மனை தான் வணங்குது. குலதெய்வம் அவதான் நம்ம கிராமத்துக்கு வாருங்க, அந்த முத்துமாரி அம்மனை தான் வணங்குகிறேன்.
முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை உற்சவத்தை முன்னிட்டு இந்த தினம் அருமையப்பா எஸ்பிஆர் கணபதி அவர்களது நாடக சபையால் நடத்தக்கூடிய நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய புராணத்திற்காக இதில் நடிக்கக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னகமையில் எங்கும் வெற்றி முழுவதும் நடிப்பு செய்த சொல்லடுக்கு வீர அருமையப்பா மதுரை கண்டெடுத்த நீ கன்னிக்குமரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துள்ளார். இன்னிசைக்கான போகிற வாணி இன்னிசை ரசி எங்களது மருதம்பட்டி கண்டெடுத்த எம்.ஏ. திலகவதி அவர்கள் ஸ்ரீ வள்ளினாக நடிக்க காத்துள்ளார். அதற்காக நாதகான பேரரசு நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று வியக்கம் வண்ணம் உங்கள் முன்னால் இங்கே வசனம் பேசி நடிக்க வந்திருக்கிறார் அருமை மாப்பிள்ளை எங்களது புதுவை கண்டெடுத்த மதுமிதன் அவர்கள் நாரதர் கலகப்பிரியாக நடிக்க காத்துள்ளார். உங்கள் முன்னாளுக்கு ஹார்மோனியம் இசைக்கு வந்திருக்கிறார் ஹார்மோனிய கலையரசு சென்ற இடமெல்லாம் வெற்றி அருமை அப்பா எங்களை புதிய கண்டெடுத்த நாடக ஆசிரியமாகிய பூவரசமுடியை சேர்ந்த ஆர்கே மூர்த்தி அப்பா அவர்கள் இவர்களுக்கு ஹார்மோனியம் பின்பாடு போட மாட்டேன். எப்படி பாட்டு ஆனா ஒரு ஐயா மாத்திரம் கை உண்மையாவே இப்படிலாம் என்னப்பா பண்ற வாத்தியார நாகரிகம் மாறி போச்சு வாத்தியார என்ன அவரே மனசுக்கு நினைப்பாரு என்ன நாகரிகம் அது 2 பேர் தான் 50 வருஷம் இந்த பாட்டை ரசிப்பாங்க பாட்டு இருக்கு வாத்தியார ஆனா இம்புட்டு கூட்டத்துக்கு குறைஞ்ச ஒரு 10 பேரா கை தட்டுமா இல்லையா 10 பேர் 100 பேர் கூட கை தட்டுவாங்க தட்டணும்ல ஆனா ஒரு ஆள் கூட தட்டலாம் அந்த அண்ணன் மாத்திரம் விடாம தட்டுறாரு ஏன் அவர் ஏன் தட்டாரு எனக்கு தான் தெரியும் யாருமே தட்டுறா அனாத மாறும் திரும்பி அப்படின்னு அவர் தட்டுறாரு யாரும் தட்டுறாங்க ரசிகர் தான் இருக்காங்க ரசிகரா இருக்கட்டும் வாத்தியாரே ஆனா உண்மையாவே பழைய பாடல்களுக்கு நிகர் அப்படின்னு சொன்னா அது பழைய பாட்டு தான் சரி அது மாற்றமே இல்ல ஆனா இனி வர்ற காலத்துல இப்படி பாட்டு எடுக்க வாத்தியாரே அதெல்லாம் வேற மாதிரி போட்டுறணும் இப்ப போடுறா பாருங்க லேட்டஸ்டா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா பச்சை சட்டை அப்ப என்ன அர்த்தம் அவரும் ஒத்த கை தான் ஆடுவார் நாடகம் ஒரு ஆள் தான் ஆடுவார் இன்னும் 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாது நாடகத்தை இந்த மாதிரி பாட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும்ல இல்ல இதை விட இந்த பாட்டு கூட பரவாயில்ல ஆனா அந்த பாட்டுல இடையில 2 வரையும் போட்டிருக்கான் பாருங்க கிட்ட 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 வந்தா குடுகுடுன்னு பாப்பாங்க கிட்ட கிட்ட வந்தா குடுகுடுன்னு பாப்பாங்க விளக்கான போது எல்லாம் விளக்க மாறும் ஒண்ணுதாங்க ஐயா தள்ளி விட்டுறாதீங்க ஆனா இந்த பாட்டுக்கு தான் கை தட்டி லேசா கை தட்டினா கீழ விழுந்தா உடைஞ்சு போயிடும் அருமையான ஒரு பாடல் ஆமா பழைய பாடல் அருமையான ஒரு பாடல் அதற்குனியாக உங்களுக்கு முன்னால் இங்கே மிருதங்க இசைக்க வந்திருக்கார் மிருதங்க வித்வான் கூட ஹிரி குமரன் அருமையான திண்டுக்கல் கண்டது இவர் குமரேசன் அவர்கள் மிருதங்கம் டோல் தபேலா
வாங்கிருச்சு, கைத்தட்டு வாங்கிருச்சு. ஆஹா, நீங்க அந்த பேரை காப்பாத்தியே ஆகணும். ஆல்ரவுண்டர் துரராசா சும்மாவா அப்படின்னு இந்த பேரை வாங்க. ஆனா எக்கோ என்னது அவுட்ரு போகுதுங்க, என்ன வேணும்? ஹலோ ஹலோ அப்படி என்ன வேணும், என்ன வேணும்? எக்கோ வேண்டாம். இந்த பேரை இன்னைக்கு நீங்க காப்பாத்தணும். ஆமா, அருமையான முறையில் உங்கள் முன்னால் பலவாத்திய விஷயத்தை நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி தரும் அருமையான ஒரு பாடலுடன் ஆல்ரவுண்டு சேர்க்க. ஆமா, அப்புறம் பாட்டுக்கு தான் கண்ண பிறந்த கை தட்ட பாருங்க. பாட்டு பாடணும் வத்திலாம் சொல்றாரு பாருங்க. அம்மா மைக் இந்த வர கொண்டானே, நீங்க கொள்ள போறீங்க. ஆமா, பாட்டுடன். ஆமா, அருமையான முறையில் உங்கள் முன்னால் மாமாவே எழுதி தயாரித்த அந்த செல்போனை பற்றிய பாடலை பாடி இந்த கலைப்பணி இதே துவங்கிறார். ஹலோ 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 போட்டு போட்டு அவரை விடுங்க. எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? இல்ல கிடையாது, ஊர் அப்படி ஊர் கூட பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்றதுல நாளை காலைல செல்ல யாருமே கையில தொடக்கூடாது. ஊருக்கு தான் புத்தி சொல்றோம். ஆமா, நம்ம போனதை காலையில் வச்சுக்கிட்டே கிடப்போம். செல்போன் இல்லாத ஒரு மனிதன், செல்லாத மனிதன். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். கண்டிப்பா பாருங்க. செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு ஆமா இருக்கு. ஆமா ஆமா. ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லுவோம். நல்லதா சொல்லுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. ஏமாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது என்னமாமா சம்சாரி கையிலேயும் செல்லுன்னு சொன்னீங்களே, சம்சாரிக்கு எதுக்கு செல்லு? சம்சாரம்னா யாருன்னு கேக்குறியா? ஆமா, வெயில்ல நின்று வேர்வை சிந்து உழைச்சு அதுல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரைய போட்டு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகத்தை வச்சு நம்மளை 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே, உழைக்கு வரைக்கும் இங்க உட்காந்துருக்காரு நம்ம முதலாளி. எல்லாருமே சம்சாரி தான். சரி, ஆனா லைட் அடிக்காதீங்க. அரோஹரா அரோஹரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. சதாபியோர் மால் உங்கள் பாட்டில் பிழை உள்ளது. நான் ஏத்துக்கவே மாட்டேன். பாட்டை பாடவா வேணாமா? பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனை சந்தேகம்? ஆமா, அப்புறம் சரியா பண்ணணுமா இல்லையா? சம்சாரிக்கு செல்லு தேவை. ஏன்னா பொண்டாட்டி திடீர்னு போட்டு வச்சு எங்கே ஊரிய சோறு கொண்டாடவா தண்ணி கொண்டாடவா கேட்கலாம், நியாயம் இருக்கு. சாமியாருக்கு எதுக்குங்க செல்லு? ஆமா, சாமியாருக்கு எதுக்கு? அவன் கோயில படுத்துக்கிறதுக்கு அப்புறம் சோத்த போடுவாரு, திங்க போறேன். அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எப்படி பேசுவாரு? நீங்க நித்யானந்தா நோட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். தனியா நாடே வாங்கிட்டாரு. ஆத்தாஜி வேண்டாம் அரோகரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? எங்க ஏத்துறாங்க? தேவையில்லா பணம் பார்க்க தேவையா செல்லு? மாமா, நீங்க உண்மையாவே ஏதோ மக்களுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா இடையில நரி பூந்த மாதிரி வந்துருது. ஆனா இப்ப சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? பள்ளிக்கூடம் தேவையில்லா பணம் பார்க்க தேவையா செல்லு. அத மத்தரம் சொல்லுங்க. தேவையில்லாத படம்னா என்ன? ஆபாச பணம் பார்க்க தேவையா செல்லு. இப்பவும் தப்பா தான் பாருங்க. ஆபாச படம்னா யாருக்காவது தெரியுமா? உண்மையா ஓப்பனா மக்களுக்கு விழுத்துக்கமா சொல்லுங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும். நான் சொல்றேன், நீங்க ஏன் குழப்பறியா? நீங்க சொல்லுங்க. ஒட்டக்குண்டி படமாக்க நான் சொன்னதே பரவாயில்ல. சரி, மாத்தியே சொல்லுங்க. அண்ணே இதுவா நாகரீக சொல்லு. எல்லோரு கையில செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு. இதுவா நாகரீக சொல்லு. எல்லோரு கையில செல்லு செல்லு. செத்தவை செல்லுடா வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். அது என்ன மாமா? உங்களால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு. 14 அண்ணன் போயிட்டாரு. அவுட் கோயிங். அவர் போயிட்டாரு. ஒரு 5000 பணம் கொடுத்தா செல்போன் வாங்கலாம். அதே ஒரு 50,000 பணம் கொடுத்தா வண்டி வாங்கலாம். அந்த அடிபட்ட வண்டியை வாங்கிடலாம். கண்டிப்பா 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. செல்லு செல்லு. எல்லோரு கையில செல்லு செல்லு. வருவல்ல வீட்டுக்கு ஓயாம போன் அடிக்கிறேன். உகரை போய் வயடி போல கட்டினா பொண்டாட்டி போன் பண்ணா கண்டிப்பா
வீட்டுல பொண்டாட்டி உள்ள எல்லாம் பட்டினி போட்டான். அது எப்படி மாமா? அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை நல்லா கழுவிட்டு நெத்தி நிறைய ஊதிய பூசி ஒரு கட்டிங்க போட்டு என்னங்க நீராதாரம் தானங்க இப்ப கட்டிங்க? நீராகாரம் சாப்பிட்டாலும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பூரா கை கால் ஆடுது. இப்ப ஏன் எந்திரிச்சோட கட்டிங்க போடுறோம்? எதுக்கு மாமா? அப்பதான் இந்த கை கால் ஆட்டம் நிக்கும். கொஞ்சமாவது குறையும். சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை எங்க கொடுக்கணும்? பொண்டாட்டிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டோம். வேற வர வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைங்க ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுறோம். கழுடுது. அதோட விளங்கி போயிடும். எங்கும் நிறைஞ்சிருக்கும் செல்லு செல்லு என்னோட கையிலையும் செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏறுங்க. இப்ப காடாது ஓடுங்க படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏறுங்க. இப்ப காலேஜ் போன புல் அழகானுங்க. பெற்றவங்க வயசுல நெருப்பு தானுங்க. பெற்றவங்க வயசுல நெருப்பு தானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. அது என்ன மாமா கள்ள காதல்னா? எல்லாத்துலயும் 2 உண்டு. என்ன மாமா? இன்பம் துன்பம் உண்டு. இரவு பகல் உண்டு. மேடு பள்ளம் உண்டு. சரக்கு சைடிஸ் இருக்கு. கப்பு தண்ணி இருக்கு. காதல்ல 2 உண்டு. அது என்ன மாமா? நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லைன்னு சண்டைக்கு வருவாங்க. சண்டை போடுவாங்க. ஆமா. இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யார் மாமா? அந்த பிள்ளையோட புருஷனும் பட் நம்ம பொண்டாட்டியும் விளக்கமாத்த எடுத்து அதோட பச்சை சாத்த நல்ல வேண்டியது. காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க. வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு வாசப்படி நின்று போயிட்டு வாங்கன்னா அது நல்ல காதல். ஆஹா. அவரு போயிட்டாரு நீங்க வாங்க வீட்டுக்கு இல்லைன்னா அது கள்ள காதல். அவ்வளவுதான். கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எங்கும் நிறைஞ்சிருக்கும் செல்லு செல்லு ஏறு செல்லு 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 செல்லு. போதும் மாமா போதும். நீங்க பாட்டு நன்றி நன்றி போதும். அனைவருக்கும் நன்றி. சரி மாமா. ஒரு வரியை விட்டுட்டிய. சரி அது அவ்வளவுதான் போகட்டும். எதுவும் சொல்லக்கூடாது. ஆமா அருமையான ஒரு பாடல். அதுக்குனாக இங்கே உங்கள் முன்னால் இங்கே கலாமிசைக்கு வந்து தாள வார்த்தை வித்துக்கார். அருமையான சிறுகம்பி அவர்கள் கண்டெடுத்த சின்னத்தம்பி அவர்கள் தாளத்தை இசைத்து காட்டுவார். சிறந்த முறையில் இங்கே சீன் அமைப்பு ஸ்ரீ பழனியானவர் சீன் கம்பெனி விளாங்கட்டூர் புல்லுக்குடி உரிமையாளர் கணபதி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி SR ஆடியோ அவர்களுக்கு போடுங்க தேம்பாடு பானைகளை உருட்டுவது ஊனை குணம். கைதட்ட 5 பேருக்கு நன்றி. ஹலோ ஹலோ ஹலோ. அருமையான ஒரு பாடல் எங்களது SR ஆடியோஸ் ஒளிபெருக்கி நிதி உரிமையாளர் அருமையான அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஒரு சாப்பாடு. எப்படி சாப்பிட்டா அதைத்தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? மிகவும் அருமை அருமையான சாப்பாடு. கொஞ்சம் கூட முகம் சுளிக்க. ஆமா எப்படி நின்று கேட்டு வாங்கி சாப்பிடா. மீன் ஒரு கப்புல கறி ஆட்டுக்கறி ஒரு பக்கம் சிக்கன் ஒரு பக்கம் அழகா அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு. ஆனா இடியாப்பு மாத்திரம் ஏன் அப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு? உங்க ஊர்ல என்ன கலர்ல இருக்கும்? நம்ம ஊர்ல இடியாப்பு அந்த கலர்ல இருக்குமோ? இன்னைக்கு தான் இடியாப்பு சாப்பாடு அருமையா இருந்துச்சு. நல்லா சரிப்பு குறையில இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டுறது புண்ணியம். ஆமா 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறது புண்ணியம். புண்ணியம் எல்லாமே நல்ல விஷயம். நல்லா இதெல்லாம் புண்ணியம் தான். ஆமா ஆமா. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு தாண்டி இதெல்லாம் தாண்டி ஒரு புண்ணியம் பெரிய புண்ணியம் இருக்குன்னா என்னன்னு சொல்லுங்க. அது நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு வருது. கண்டிப்பா ஆமா. என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க. இந்த நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு வருவோம் 10 பரதேசிக்கு போற மாதிரி. சரியா? என்னங்க கடைசியில் நம்மளை கொண்டு போய் பிச்சைக்காரனோட சேர்த்துட்டிய. வீடு வீடா போறோம் நம்ம ஊரா போறோம். ஆமா அது ஒண்ணு. என்னவே நடந்து போவே நம்ம மகேந்திரா வேன்ல ஏறி போறோம் கண்ணன்ட்ட வாடகை கொடுத்து. சரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம். காலையில அவன் பழசு வட்டை இருந்தா கொடுங்கன்னு கேட்பேன். நம்ம என்ன பண்ணுவோம் 2 வடை ஒரு டீ சாப்பிட்டாவான்னு கேட்போம். அதில் இன்னும் சில பேர் 4 வடை பார்சல் கட்டிக்குவான்னு கேட்பாங்க. சரி போயிட்டு போகுது. அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு எங்கள் விழா குழுவினருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளை அருமையப்பா SPRM கணபதி விளாங்காட்டூர் புல்லுக்குடியை சேர்ந்த அருமையப்பா SPRM கணபதி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார். உண்மையாவே அருமையான முறையில் நடிகரை அழைத்து வந்து சிறந்த முறையில் நடத்தி தருவார் என்பதை எடுத்து கூறி உங்கள் முன்னால் இங்கே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரை நடன சிங்காரி எப்படி இருக்கும்? சூப்பர் புள்ள மாமா. மாமா எந்த ஊர்ல நீங்க புள்ள நல்லா இல்லைன்னு அதெல்லாம் நான் இன்னைக்கு போய் சொல்ல மாட்டேன். அப்படியா? சத்தியமா முத்துமாரி வாசல்ல சொல்றேன். இன்னைக்கு தான் சொன்ன மாதிரி அப்படியா? சின்ன புள்ள வந்திருக்க பொம்பளை பிள்ளைக்கு ஆடி வந்தா 16 ஆடாம வந்தா நீங்க இறங்கி ஆட்டி விடுங்க. 4 பேர் எதுக்கு? ஏங்க நீங்க அது குமரேசன் சரியா வர நரம்பு தரச்சு அதுல என்னன்னு கேளுங்க. அருமையான பிள்ளை. ஆனா எல்லா ஊரையும் நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளை கொண்டாந்துருக்கோம்னு கடைசியில வெளியில போய் பார்த்தா தெரியும் குண்டி 40 கிலோ இல்ல. ஆனா இன்னைக்கு தான் சொன்ன மாதிரி ஆடல் அரசி அப்படியே சுந்தரி அன்பு சகோதரிங்கிறது காரைக்குடி கண்டெடுத்த சங்கீதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி போடுவாத்தியார் பாட்டு. என்ன காலையும் இவளை சிலை வடிப்பான் என்ன புலவன் இவளை பாட்டு
நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே கொஞ்சம் அகலம் என்பே. வாத்தியாரு சரியா பாடிட்டு கடைசியில் அகலம் என்பேங்கிறாரு. என்ன தெரியல உனக்கு என்ன வாத்தியார? மனசு அகலம் இருக்கிற அகலம். ஆமா, அது கொண்டு உட்கார முடியாது உள்ள. யார் ஒரு பாடல் மற்றும் பொதுமக்கள் பக்தோடிகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு எங்களது அமரடக்கி கிராம மிராசுதாரர்கள் மற்றும் ஒப்பரைதாரர்கள், அமரடக்கி கிராம மிராசுதாரர்கள், ஒப்பரைதாரர்கள், அன்பு உள்ளங்கள் வருகிற அன்போடு வரவேற்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் கலைக்கும் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் எல்லார் பேரையும் சொல்லிட்டேன். மாமா நாடகம் நல்லபடியாக நடத்தணும். மணி ஆயிருச்சு. போறதுக்கு முன்னால என்னால முடிஞ்ச நல்ல விஷயத்த ஊருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாமியை நல்ல முறையா கும்பிட்டுக்குங்க. கும்பிடும் போது ரெண்டு விஷயத்தை வேண்டிக்குங்க. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நல்லா கவனிச்சு பாருங்களேன். பெரிய பணக்காரன் இருந்தாலும் வச்சுங்க, அவனை கூடவே வியாதி இருக்கான். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஆனா ஏழையா இருந்தாலும் அன்னைக்கு உழைச்சாலும் எந்த வியாதி இல்லாம நம்ம வாழ்வோமா இல்லையா? என்னைக்குமே பணக்காரரை பார்த்து நம்ம போட்டி விடக்கூடாது. அவன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கே, நம்மகிட்ட ஒண்ணு இல்லையே நினைக்க கூடாது. உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும். அது மாதிரி நம்மளுடைய ஆண்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வேண்டிக்குங்க. நம்ம பொண்டாட்டி உள்ள நோய் நொடி இல்லாம இருந்தா போதும், நம்ம உழைப்போம் அப்படி நம்ம ஆம்பளை வேண்டணும். ஆனா பொம்பளை ஆளு இன்னொரு விஷயம் வேண்டணும். ஆம்பளை ஆளுகளுக்கு தொல்லை இல்லாம கடங்கப்பி இல்லாம வாழணும்னு சொல்லி கடை வாங்குறதுல பொம்பளை ஆளு தான் நம்பர் 1 இருக்கு. ஒவ்வொரு பொம்பளையும் தலைக்கு 15 குழுவை வாங்கி வச்சிருது. கட்டம் காட்டிக்கு ஆம்பளைக்கு பூரா மூலம் தள்ளிடுது. 1000 ரூபா டெய்லி கொண்டு போய் 800 ரூபா லோன்காரன் வாங்கிட்டு போயிடுறேன். நம்ம ஆளு பூரா செதறி போயிடுறான். செதறி இதுல முக்கியமா சொல்லணும், லோன் சொன்னோம் ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? ஆனா லோன் வாங்குறது கூட தப்பு கிடையாது மாமா. லோனுக்கு பேர் வைக்கிறான் பாருங்க, அவனைத்தான் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். எப்படி? லோனுக்கு முதல் பேர் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, இப்ப கொண்டாந்துருக்காங்க பனித்துளி. அப்பா பேர்லாம் நீங்க என்ன பேர்ல செய்வீங்க பேரா இருக்குன்னு சொல்லி முதல் பேர் சொல்லியிருக்கா பாருங்க, ஆசீர்வாதம். அது காசு நமக்கு கொடுக்கும் போது அவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க. வாழ்வு பல்லாண்டு 1.5 லட்சம் ரூபாய் நிம்மதியா போ அப்படின்னு சொல்லி. அடுத்த மாசம் 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் அவங்க எடுத்துக்குவாங்க. நமக்கு வாதம் கிடக்க வேண்டியது ஆசீர்வாதம். இதை விட இன்னொன்னு கொடுத்துருக்க பாருங்க, விடிவெள்ளி. விடிவெள்ளினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை வாழ்க்கை விடிய போகுது? கிடையவே கிடையாது. அவங்கள்ட்ட வாங்கிட்டோம்னா காலையில 3 மணிக்குள்ள விளக்கு விடியிற காட்டுக்கு வந்துருவாங்க. பொண்டாட்டி மூஞ்சியை பாக்குற போல இவன் தான் முதல்ல நிற்பான் வாசல்ல. இது விடிவெள்ளி. இன்னொன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, பெல் ஸ்டார். சூப்பர்ல. பெல்லுனா என்ன? மணி. இவங்க இந்த மணியை வாங்கிட்டா நம்ம மணி அடிச்சுக்கிட்டே தெரிய வேண்டியது தருவா. சரி, இதுவும் கூட வேண்டாமாம்மா. ஆனா அந்த லோன் வாங்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கார மாதிரி யோசனை உலகத்துல எவனுக்கும் கிடையாது. எப்படி? அழகா கூட்டிட்டு போவாங்க. யார? பொண்டாட்டியை கொண்டு வந்தா லோன் கொடுப்பேன். ஆம்பளை கொடுக்க மாட்டாங்க. அதுல பொண்டாட்டியை நேக்கா கொண்டு வருவா. அதுல பொண்டாட்டி கண்ணம் கரையில எத்து பல்ல முண்டையா இருப்பா. ஆனா அன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டி வர்ணிப்பான். 300 ரூபாய்க்கு மல்லிகை வாங்கி கொடுத்துருவா. ஏய் வச்சுக்கடி, ஆட்டி பேங்க் போகணும் லோன் வாங்க கொண்டு வாங்க. மேனேஜர்ட்ட விடுவான் பாருங்க, சார் வணக்கம் சார். அவன் இந்திக்காரன். ஆஹாஜி சார் வணக்கம் சார், பொண்டாட்டி லோன் வாங்க வந்திருக்கேன் சார், 3 லட்சம் ரூபா லோன் தரோம், நீங்க கொடுங்க சார். கொழுந்தியாவை கல்யாணம் இருக்கு, தாவாரம் கொஞ்சம் இறக்க வேண்டி இருக்கு, வீடு பூசா டான்னு 1ஆம் தேதி டான்னு கட்டிடுவேன். உடனே அவன் பார்ப்பேன், இத்தனை தடவை கும்பிடுறாங்க இல்ல தமிழ்நாட்டில், தள்ளி லோன் சாங்ஷன் போடுறான் அப்படின்னு வாங்கினதோட சரி. அடுத்து 1ஆம் தேதி பிறந்தோம்னா இவன் வீட்டுல கட்டில காலை நீட்டிட்டு படுத்து கிடப்பேன். பேங்க் மேனேஜர் இவன் வீட்டு வாசல்ல நிற்பான். தெரியாதனமா நாசமா போக, உனக்கு லோனை கொடுத்து வந்து கட்டி தொழடா, இல்லைன்னா என்னைய காலி பண்ணி வாங்கிய வேலையை. ஏன் தெரியுமா? இது வாங்குற லோனு காசு பிரச்சனை. இதை விட இந்த நோய் நொடி சொன்னேன் பாத்தீங்களா, அதை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். எப்படி? என்னன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால மாமா இந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் இப்ப வருதுல, அதெல்லாம் இப்ப 15 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா கிடையாது. ஏன் கிடையாது? என்ன காரணம்? அப்பெல்லாம் தண்ணி அடிக்காம இருந்தாங்களா? கிடையாது. அப்பவும் தண்ணி அடிச்சாங்க. ஆனா குடிக்கும் போது தேவைப்படுற சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டாங்க. எங்க ஐயாலாம் 8 கோட்டு குடிப்பாரு ஒரு நாளைக்கு. ஆனா குடிச்சாலும் எங்க அப்பதான் சும்மா விட மாட்டாரு. அது போட்டு சுழுக்கு எடுத்து போய் மனுஷன். நீங்க தப்பா நினைக்காதியா, சமைக்க சொல்லியே கொண்டு விடுவான். இந்த நாட்டுக்கோழி அடிக்கணும், 3 கோட்டு போகும்போதே 1 தட்டு கறி இருக்கணும், அப்பதான் அடிச்சு சாப்பிடுவான். ஆனா இன்னைக்கு 1 கோட்டரை போட்டுட்டா போதும், ஆவியா ஒரு 10 தடவை ரவுண்ட் அடிக்கிறான், வீடு தெரியாம பசு தெரியாம. காரணம் என்ன? அந்த போதா தலைக்கு ஏறிடுது. சரி, அதுவும் கூட வேண்டாம். நம்ம உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த டாக்டராவது நல்ல வார்த்தை சொல்றாங்களா? நான் நாடகம் ஆடுறேன் சார் அப்படின்னு தான் சொன்னேன். எடுத்தோன்னே சொன்னேன் பாரு, நாடகாரங்க சீக்கிரம் செத்து போயிருக்கேன். என்ன அது உன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க எனக்கு வேலையா அப்படின்னு. இல்ல தம்பி, பொதுவா சொல்றேன், நீங்க கூட அதிகமா தூக்கம் முடிக்கிறாளே, பகல்ல நல்லா தூங்கணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் சார் தூங்குறது ஒரு உட்கார் கூட 4 நாளா வயிற்றால புடுங்குது சார், நாடகம் ஆவுடைய ஒரு பக்கம் போகணும், ஏதாவது சொல்லுங்கன்னு. பெரிய டாக்டர் வயிற்றால கலக்குதுன்னு போட்டா பாருங்க கேட்டு, ஏய் வயிற்ற கலக்கி தண்ணி எரியா போகுதா
மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்னா நான் டக்குன்னு ஆமா சார் அப்படியே போய் அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு சூட்டை கலக்கணும் இந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது சரி திருத்திக்க சரிங்க சார் நாடகத்துக்கு போற வேற என்ன சாப்பிடலாம் சார் கேரட்டு வாழைக்காய் தான் ஏன் நீ வராது வாழைக்காய் சாப்பிடலாமா இந்த பக்கம்லாம் குத்துமியா லாவில் அப்படின்ட்டா ரைட்டு விட்டு சொல்லடா சார் ஆட்டுக்கறி சாப்பிடாத நெஞ்சில கொண்டே வச்சு நெஞ்சரிச்சு வந்து செத்து போயிருவா அப்படின்னா ரைட்டு ஏதோ முடிவு பண்ணிட்டான் சார் கோழிக்கறி அப்படின்னா கோழிக்கறி சுத்தமா சாப்பிடாத வாயு பிரச்சனையா மூளை வருமியா அப்படின்னா சரி விட்டுட்டேன் சார் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வியாதி வரும்னு சொல்றீங்களே நான் என்னதான் சாப்பிடு அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் செய்வேடா ஒரு கட்டு வைக்கல வாங்கி மிக்சியில் அடிச்சு வச்சுக்க மாட்டுக்கு போடுற மாதிரி 2 ஸ்பூனா வாய்க்கில் அள்ளி போடு அப்படின்னா சரிங்க சார் வைக்கல திங்க சொல்றீங்க அதையே அரைச்சு திங்கிறேன் சார்னு சொல்லிட்டு வெளியில தான் வந்தேன் அதுக்கும் கூப்பிட்டான் பாரு பெரிய டாக்டருங்க இங்க வாங்க 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 வைக்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் என்ன வைக்கன்னு கேட்டியா அப்படின்னா என்ன வைக்க சார்னு கேட்டேன் மருந்து அடிக்காத வைக்கலாம் பார்த்து சாப்பிடுவேன் அப்படின்னா அப்பதான் மனசுல நினைச்சாத்தாலே டாக்டர்கிட்ட வந்து நம்மளை கொண்டு வாங்க ஒருக்கு அதனால உடல்ல எவ்வளவுதான் மனதில் கவலை இருந்தாலும் வெளிக்காட்டாம சந்தோஷமா இருந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சொல்லி இத்தனையும் உங்கள் முன்னால் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் வளர்ந்தவரும் சின்னடியும் காரைக்குடியை சேர்ந்த எஸ்ஆர் சக்தியநாதன் பவன் கவிக்கு பொம்பளை வேஷம் எல்லா வேஷமுடைய உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை என்பதை எடுத்து கூறி நமது உலகத்தின் முதல் தெய்வமான நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட தாய் தந்தையை பாடி எனது கலைப்பணியை இதுவே துவங்கிற நன்றி வணக்கம் ஹலோ 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 300 நாட்கள் வந்து முச்சடைக்கு பொந்தெடுத்து பல நூறு தவனிருந்து என்ன பக்குவமா ஈன்றெடுத்து மருளையும் தொழிலையும் நாவரங்க என கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி விபணித்த சுத்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே தாய் தாண்டா சாமி நம்ம பெத்த என்னைக்குமே தாயும் தகப்படும் சாமி காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்ன சும்மா பத்தி எடுத்த அம்மாவோ பசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா
அன்னைக்கு முன்னால ஆகாயம் சும்மா குடிகாரப்பனுக்கு அடிமர வாக்கப்பட்ட கோபுரமர உயர கொடுமையை தாண்டிக்கிட்ட குடிகாரப்பனுக்கு அடிமர வாக்கப்பட்ட கோபுரமர உயர கொடுமையை தாண்டிக்கிட்ட அங்கு வச்சு பத்து வச்சு அங்கே இங்க கடனப்பட்டு 1040 இருக்க இருவரை சேர்த்து வச்ச பட்டத்துக்கு பாதி வார்த்தை இல்ல அம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா